إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த நேர்வழியை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே வஹியை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. ஈமான் என்பது 60ற்கு மேற்பட்ட பகுதிகள் இருக்கின்றன. அதில் ஒன்று மட்டுமாகிய கலிமா மொழிதல் என்று நாம் கூறுகின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறுவது, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்பதையும் அது உள்ளடக்க வேண்டும். இது ஈமானின் முதன்மையாகும். இத்தோடு ஈமான் முடிந்து விடாது. அல்லாஹ் எங்களது தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டுமென நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எம்மிலே பெரும்பாலானவர்களுக்கு இவ்வாறு எமது தேவைக்காக எப்படி துஆ செய்வது என்பது கூட தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ் இது பற்றி 2வது அத்தியாயத்தின் 186வது வசனத்தில் கூறுகின்றான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் நெருக்கமாக இருக்கின்றேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி யாரேனும் என்னை அழைப்பார்கள் என்றால், துஆ செய்வார்கள் என்றால் அவர்களது துஆவிற்கு நான் பதிலளிக்கின்றேன். எனவே அவர்கள் என்னிடம் உதவி தேடட்டும். அவர்கள் நேர்வழி பெறும் பொருட்டு என்னை ஈமான் கொள்ளட்டும் என அல்லாஹ் கூறுகின்றான். எங்களது தேவைகளை அல்லாஹ்விடம் மட்டும் நாம் கேட்க வேண்டும். உள்ளத்தால் அல்லாஹ்விடம் அல்லாஹ் இதனை அங்கீகரிப்பான் என்ற உறுதி கொண்டு நாம் கேட்க வேண்டும். எங்களுடைய உழைப்புக்கள் ஹராத்திலிருந்து விடுபட்டு ஹலாலான உழைப்பை உழைத்து சாப்பிடும் நிலையிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு சிலவற்றை நாம் அல்லாஹ்விடம் கேட்டும் கூட அது கிடைக்கவில்லை என்றால் நாம் கேட்பதிலே ஏதோ எங்களுக்கு தீங்கு இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில விடயங்கள் இப்போது அது எமக்கு தேவை கிடையாது, பின்னர் தரப்பட்டால் தான் அதில் நலவு இருக்கின்றது என்பதற்காக அல்லாஹ் தாமதப்படுத்துவான். சுருக்கமாக அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேட வேண்டும். எங்களது ஒவ்வொரு தேவையையும் முறைப்பட வேண்டும். ஆனால் கலிமா சொன்னவர்களில்
அதிகமானவர்கள் என்று கூறும் அளவிற்கு மரணித்தவர்களிடம் சென்று துஆ செய்வதை காணுகின்றோம். நபி அவர்கள் இப்படித்தான் துஆ செய்தார்களா? படைப்பினங்களில் உயிர் கூட இல்லாதவர்களிடம் கேட்கும் அளவிற்கு அல்லாஹ் விட்டு விட்டானா? இதனைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத ஒரு சிலருடைய துஆக்களை கூட அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். பிறருக்கு அநியாயம் செய்யாதீர்கள். அநியாயம் செய்யப்பட்ட ஒருவன் எங்களுக்கு எதிராக துஆ செய்தால் அது அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும் என நபி அவர்கள் விவரித்தார்கள். சுருக்கமாக இங்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், நேர்வழியில் உள்ள ஒரு முஸ்லிம் துஆ செய்வதென்பது அல்லாஹ்விடம் மட்டும் துஆ செய்ய வேண்டும். இன்னும் சிறப்பு என்னவென்றால், ஏதேனும் ஒரு நல்ல விடயத்தை அல்லாஹுக்காக நாம் செய்துவிட்டு அல்லாஹுக்காக என்று இருக்க வேண்டும். இதனைத்தான் இஹ்லாஸ் என்று கூறுவார்கள். ஏதோ ஒரு நன்மையை அல்லாஹுக்காக செய்துவிட்டு, யா அல்லாஹ், இந்த நன்மையை கொண்டு எனது துஆவை அங்கீகரித்தருள்வாயாக என்று கேட்டால் இன்னும் அது துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு சிறப்பான அம்சமாகும். துஆ கேட்கும் போது அவசரப்படக்கூடாது. முதலிலே அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதன் பிறகு நபி மீது ஸலவாத்து கூற வேண்டும். அதன் பிறகு எமது தேவைகளை நாம் கேட்க வேண்டும். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சில விடயங்களை அல்லாஹ் பிற்படுத்துவான். ஒரு சில விடயங்கள் அது தடுக்கப்பட்ட, நடக்க முடியாத விடயமாக இருந்தால் 1000 முறை கேட்டாலும் அல்லாஹ் அதனை தரமாட்டான். அதாவது துஆக்கள் என்பது, நபிமார்களுடைய துஆ எவ்வளவு விசேடமானது. ஆனால் அல்லாஹ் நியமித்திருக்கின்ற விடயங்கள் அதற்கு மாற்றமாக இருக்கும் என்றால், அது நபியுடைய துஆவாக இருந்தால் கூட அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நபியுடைய துஆவை அங்கீகரிக்க மாட்டானா என்ற கேள்வி எமக்கு எழும். அது பற்றி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்ற ஒரு ஹதீஸை 2வது ஹுத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றேன். முதல் ஹுத்பாவில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விடயம், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துஆ செய்தால் அவன் 1000 கலிமா கூறியிருந்தாலும் அவன் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றான். அவன் நேர்வழியில் இல்லை. எனவேதான் அல்லாஹ் கூறுகின்றான், நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன், என்னிடமே துஆ செய்யுங்கள், நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு என்னையே ஈமான் கொள்ளுங்கள் என கூறுகின்றான். ஈமானின் 60க்கு மேற்பட்ட விடயங்களில் முதன்மையானது மட்டும்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகும். ஏனைய விடயங்களையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதில் ஒன்று, எங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹ் படைத்த மனிதன் எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும், உயிரோடு இருக்கின்றவர்களிடம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதென்பது வேறு. மரணித்தவர்கள் அவுலியாக்கள் என கூறிக்கொண்டு அவர்களுடைய மண்ணறையில் சென்று துஆ செய்தால் இது நேர்வழி கிடையாது. நபி அவர்களோ, நபியின் காலத்திலே நபி தோழர்களோ யாருமே இப்படி துஆ செய்யவில்லை. நபி அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள்? அதனைத்தான் 2வது ஹுத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றேன். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلله ஃபலா ஹாதிய லஹு
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை நபி தோழர்களோடு அவர்கள் வாழ்ந்த அந்த மதீனாவின் மேட்டு பகுதி என்று ஒரு பகுதி இருந்தது. அதிலிருந்து தோழர்களோடு வருகின்றார்கள். பனு முஆவியா என்ற கோத்திரத்தினர் வாழுகின்ற பகுதி. அவர்களுடைய மஸ்ஜிதை கடக்கும் போது நபி அவர்கள் அந்த மஸ்ஜிதிலே நுழைந்தார்கள். 2 ரக்காத் தொழுதார்கள். நபி தோழர்களும் தொழுதார்கள். வதஆ ரப்பஹு தவீலா. இப்படி தொழுதுவிட்டு நபி அவர்கள் தனியாக நீண்ட நேரம் துஆ செய்தார்கள். இன்று சர்வ சாதாரணமாக எமது சமூகத்தில் கடமையான தொழுகைகளை தொழுதுவிட்டு இமாம் துஆ ஓத மஅமூம்கள் ஆமீன் சொல்லுகின்றார்கள். இதனை விட்டுவிட்டால் ஒரு மிகப்பெரிய பாவம் என நினைக்கின்றார்கள். இஸ்லாமிய அறிவு கிடையாது. நபியுடைய காலத்தில் நபியும் நபி தோழர்களும் இபாதத்துக்கள் உட்பட துஆ செய்வது உட்பட இஸ்லாமிய காரியங்களை எப்படி செய்தார்கள் என்பது முஃப்திகளுக்கும் தெரியாது, கலாநிதிகளுக்கும் தெரியாது. எப்படியோ அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் உயிரை விட மதிக்கின்ற நபி அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்று பார்க்க வேண்டும். 2 விடயங்களை உங்களுக்கு முதல் ஹுத்பாவிலே கூறினேன். ஒன்று, நபியின் துஆ கூட அல்லாஹ்வின் விதிமுறைக்கு மாற்றமாக இருந்தால் அதனை அல்லாஹ் ஏற்க மாட்டான். அதே போன்று நபி அவர்கள் வாழ்நாளிலே ஒரே ஒரு தடவையாவது நபி அவர்கள் துஆ ஓத நபி தோழர்கள் கூடியிருந்து ஆமீன் கூறினார்களா என்றால் அப்படி ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. சரி, இப்போது இந்த ஹதீஸை பாருங்கள். நபியும் நபி தோழர்களும் பனு முஆவியா என்பவருடைய அந்த மஸ்ஜிதிலே நுழைகின்றார்கள். நபியும் தொழுதார்கள், நபி தோழர்களும் தொழுதார்கள். ஆனால் துஆ செய்தது நபி அவர்கள் தனியாக நீண்ட நேரம் துஆ செய்கின்றார்கள். பிறகு நபி தோழர்களை பார்த்து கூறுகின்றார்கள், சஅல்து ரப்பி ஸலாஸா. எனது ரப்பிடம் 3 விடயங்களை நான் கேட்டேன். 2 விடயங்களை அல்லாஹ் அங்கீகரித்தான், ஒன்றை மறுத்து விட்டான். இப்போது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், எனது இந்த ஒட்டுமொத்த உம்மத்தையும் பட்டினியால் அழித்து விடாதே என நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் மறுமை நாள் வரைக்கும் பசியோடு அழிந்து போவார்களா என்று கேட்டால் அப்படி நடக்காது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரிஸ்க் வழங்குவான். அதே போன்று இந்த நீரை கொண்டு, சுனாமியாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அழிக்கப்படக்கூடாது என நபி அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான். 3வது விடயம்தான் முக்கியமானது. என்னுடைய இந்த கலிமா சொல்லுகின்ற மக்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டை பிடிக்க கூடாது, ஒருவர் மற்றவரை அழிக்க கூடாது என்று பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் இதனை மறுத்து விட்டான். அதனைத்தான் இன்று பார்க்கின்றோம். பாலஸ்தீனத்திலே கலிமா சொல்லுகின்ற சமூகம் மிக மோசமாக அழிக்கப்படுவதற்கு அரபு நாடுகள் தான் அந்த அநியாயத்தை செய்யுங்கள் என அமெரிக்காவோடு சேர்ந்து தூண்டுகின்றார்கள். இது ஒரு பக்கம் நடக்கின்றது என்றால், மார்க்கம் என்ற பெயரிலே
2 அல்லது அதற்கு மேற்பட்டு சண்டை பிடித்து ஒருவர் மற்றவரை கொலை செய்யும் அளவிற்கு மடமை அநியாயம் இவர்களிடம் காணப்படுகின்றது. இது அனைத்துமே நேர்வழியில் உள்ளவர்களின் நடைமுறை அல்ல. இருந்தாலும் இந்த சமூகத்தில், கலிமா சொன்ன எமது சமூகத்தில் ஒருவர் மற்றவரை அழிக்கின்ற விடயம் இப்படி ஆக்கிவிடாதே என நபி அவர்கள் துஆ செய்தும் இல்லை, அது ஏற்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் மறுத்து விட்டான். எனவே துஆக்கள் என்பது பல வகை இருக்கின்றது. எங்களுடைய தேவையை அல்லாஹ்விடம் மட்டும் கேட்டால் தான் நாம் நேர்வழி அடைய முடியும் என்பதை மேலே உள்ள அந்த வசனம் கூறியது. ஹராமான உழைப்பில் உண்டு உடுத்து துஆ செய்தால் அந்த துஆ எப்படி ஏற்கப்படும் என நபி அவர்களே கேட்கின்றார்கள். நபி மீது ஸலவாத்து கூறாமல் துஆ செய்தவரை பார்த்து இவர் அவசரப்பட்டு விட்டார் என நபி அவர்கள் கூறினார்கள். அதாவது துஆ செய்யும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ் இதனை தருவான் என்ற நம்பிக்கையிலே நபி மீது ஸலவாத்து கூறி நாம் துஆ செய்ய வேண்டும். ஒரு சில துஆக்கள் மறுக்கப்படவும் கூடும். பாவமானது, அல்லாஹ்வுடைய நியதிகளுக்கு முரணானதை நாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வை மனமுருகி நாம் வேண்டினால் என்னிடம் நீங்கள் கேளுங்கள் என அல்லாஹ் தூண்டுகின்றான். மரணித்தவர்களிடம் கேட்கும் அளவிற்கு அல்லாஹ் எம்மை விட்டு வைக்கவில்லை. மிக நெருக்கமாக இருந்து எங்களது பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதாக கூறுகின்றான். எனவே சுருக்கம், கலிமா சொன்னதன் பிறகு வழிகேட்டிலே நாம் சென்றுவிடக்கூடாது. அல்லாஹுக்கு இணை வைத்து நரகத்திலே நிலையாகிவிடக்கூடாது. அல்லாஹ் அல்லாத மரணித்தவர்களிடம் துஆ செய்தால் அது ஒருபோதும் எம்மை சுவனம் செல்வதற்கு அனுமதிக்காது. அல்லாஹ் எம்மை சுவனத்திலே நுழைவிக்க மாட்டான். எனவே ஈமானிலே முதல் அம்சம் கலிமா சொல்வது போன்று ஏனைய கட்டாயமானவற்றையும் நாம் பேணி நடக்க வேண்டும். துஆவுடைய விடயத்தில் ஹலாலாக உழைத்து எமது செலவுகளை செய்து அல்லாஹ்விடம் நாம் எதிர்பார்ப்பதை உளமுருகி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் நேர்வழியில் உள்ளவர்களாக மாற முடியும். நேர்வழியில் இருந்து மரணிப்பதன் மூலம் உயர் சுவனங்களிலே அல்லாஹ் அவனது அருளை கொண்டு எம் அனைவரையும் நுழைவித்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.